வணக்கம். நான் அம்மு ஸ்வீட்டு சமையல் மோகனா. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி 1 கப்பு எடுத்திருக்கேன், 200 கிராம் அளவு. பச்சை பருப்பு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். வெல்லம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், 1/2 டம்ளர் பால். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பும் கழுவிடணும். இது 1 கப்புன்றது 200 கிராம் கரெக்டான அளவு. 200 கிராம் 50 கிராம் பச்சை பருப்பு. இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நல்லா 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும், கழுவிடணும். நம்ம அதுலேயே வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கப்பு எடுத்திருக்கேன், அதுவும் 1/4 கிலோ அளவு. வெல்லம் ஃபஸ்ட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம அதை சூடு பண்ணி வச்சிடலாம், கொதிக்க வச்சிடலாம். நல்லா அரிசி பருப்பு நல்லா கழுவிட்டு அதுக்கு அளவு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 200 கிராம் 1 கிளாஸ் 200 கிராம் தண்ணி 4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். அந்த கிளாஸில் தான் அரிசியும் எடுத்தேன். 1 கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி. நான் கப்பு அளவுனா 1 கப்பு. அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து கழுவி வச்சுட்டு அடுப்பற்ற வைங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க, அப்போ தான் சீக்கிரம் சூடாகிடும். பாருங்கள், அது கொதி வரப்போ நம்ம தட்டு திறந்துடலாம். திறந்து நல்லா கொதிக்க சொல்ல கொஞ்சம் சிம்மில் வைங்க. இப்போ நம்ம கலக்கிட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரிசி நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ பால் எடுத்து வச்சுருக்குது இல்லை, ஏன்னா கொதிக்கிறதுக்கு முன்னே ஊற்றக்கூடாது நம்ம பொங்குறதுக்குள்ளேயே. அதனால் பொங்கிடுச்சுல, இப்போ ஊற்றுனா நம்மளுக்கு நல்லா கொதி வரும், பால் வெளில வராது பொங்கி. இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம நல்லா பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கலரி விடுங்க அரிசியும் பருப்பும். ஏன்னா பருப்பு அரிசி பருப்பு பொங்கலுக்கு நம்ம பாத்திரத்தில் தான் வைப்போம், அதனால் வைக்கிறேன். குக்கரில் வச்சிங்களா உங்களுக்கு 5 விசில் வைக்கணும். இப்போ சிம்லேயும் நம்ம ஆயிலையும் வைக்கணும். ஏன்னா சின்ன பாத்திரம் கரெக்டான அளவு வச்சுருக்கேன் நான் இதில். அதனால் பொங்கும் நம்மளுக்கு. சின்னதும் கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கணும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும், அந்த மாதிரி வைக்கணும். கரண்டியே கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க நல்லா கலர்றதுக்கு. புதுசாக செய்கிறவங்களுக்கு தான் இது நான் சொல்கிறேன். ரெகுலராக செய்கிறவங்களுக்கு தெரியும். அது புதுசாக செய்கிறவங்களுக்கு கையிலலாம் தெரிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரிக்காது கையில். நல்லா கொஞ்சம் சிம்லேயே வைங்க. இப்போ நம்ம கலரி விட்டுருங்க. நம்மளுக்கு இது வரட்டும், நல்லா வேகட்டும். நல்லா வேகிறதுக்கு தான் லேட் ஆகும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போடுங்க. ஏன்னா அது நல்லா நம்மளுக்கு இனிப்பு தூக்கி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம உப்பு போடணும். நம்ம எப்போவுமே சக்கரை பொங்கல் பாயாசம் இதுக்கெலாம் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போடணும். இப்போ நல்லா கலரி விடுங்க, நல்லா கலரட்டும். நல்லா அரிசியும் பருப்பும் நம்மளுக்கு வெந்த உடனே தான் நம்ம அதுக்குள்ளே தண்ணி பாருங்கள், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். பாகுலாம் எந்தவே கிடையாது. இப்போ வெடி கட்டி ஊற்றிக்கோங்க. அதில் அடியில் பாருங்கள், அந்த மண் நார் எதுனா இருந்ததுன்னா அடியில் நின்றோம் நம்மளுக்கு. அதுதான் பாகு பதெல்லாம் எதுவுமே கிடையாது வெல்லத்துக்கு. வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். மொத்தம் கரெக்டாக பால் வேணான்றவங்க கரெக்டாக 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் தண்ணி 200 கிராம் அளவு, 5 கிளாஸ் 1 லிட்டர் தண்ணி கரெக்டான அளவு. புதுசாக செய்கிறவங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன். அது ஏன்னா நம்ம எடுத்ததெல்லாம் 200 கிராம் எடுத்திருக்கோம். வெல்லம் மட்டும் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஏன்னா பச்சை பருப்பு நம்ம 50 கிராம் 4 ஸ்பூன் பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். 50 கிராமு 1/4 கிலோ கணக்கு வருது. 1/4 கிலோ வெல்லம். ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி நல்லா கையில் கிள்ளிட்டு இது மாதிரி போட்டு விட்டுங்க. ஏன்னா நல்லா பிச்சு போட்டால் தான் உங்களுக்கு அந்த வாசனை வரும். நல்லா தட்டிட்டாலும் நம்ம அந்த பிச்சு போடணும். ஏலக்காவை போட்டு நல்லா ஏலக்காயெல்லாம் ஃபுல்லாக கலருங்க. நம்ம வெல்லம் தண்ணி வெல்லம் ஊற்றிட்டோன்றதுனால இப்போ அடி பிடிக்கும். அதனால் நம்ம அப்பப்போ கலரி விட்டுடணும். நல்லா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஸ்டவ்வில் மாற்றிடலாம். மாற்றிட்டு முந்திரி திராட்சைலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நெய்யில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு பாதி நெய் ஊற்றிடுங்க. நம்ம 1/4 கப்பு நெய் எடுத்துருக்கோம். பாதி நெய்யில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம 1/4 கிலோ அரிசி கணக்கு வருது நம்மளுக்கு. நான் 50 கிராம் கூட கொஞ்சம் எடுத்திருக்கேன் நெய். ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி 2ஆக உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. பாதி ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுருங்க. பாதி நம்மளுக்கு செவந்த உடனே நம்ம திராட்சை போடலாம். ஏன்னா திராட்சை இப்போவே போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் கருகிடும். அதனால் முந்திரி ஃபஸ்ட்டு சேர்க்கட்டும். பாதி செவந்த உடனே நம்ம திராட்சை போடலாம். நெய் தான். நெய் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நெய் நிறைய ஊற்றினா தான் நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் பொங்கல். சக்கரை பொங்கல் நம்ம இதில் கோயிலில் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ பாதி செவந்த உடனே திராட்சை போட்டுடலாம். காஞ்ச திராட்சை எடுத்துருக்கேன், அதை போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா அதோடு சேர்த்து நல்லா
பலூன் மாதிரி வரும். அந்த காஞ்ச திராட்சை பாருங்கள், நல்லா எழும்பி வரும் பாருங்கள். எழும்பி வந்தோடனே நம்ம எடுத்துகிட்டு எப்பவும் போல் அந்த ஸ்டவ்லேயே வச்சிடலாம் நம்ம சக்கரை பொங்கல். ஏன்னா சக்கரை பொங்கல் வெல்லம் ஊற்றிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சூடு பண்ண தான் அந்த வெல்லம் அரிசி இந்த இதெல்லாம் ஒன்றா கலந்தோடனே நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ ஃபுல்லத்தையும் ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு, ஏன்னா வெளியில் அப்படியே தெரிக்கும், கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம அப்படியே கலரி நல்லா அந்த நெய்யெல்லாம் உள்ளே அப்படியே நல்லா கலரி விடுங்க. எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கலரி விடுங்க. பாருங்கள், நம்ம நெய் மேலே அந்த இது தெரிக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கலருங்க. முந்திரி கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன், மேலே பொங்கலுக்கு மேலே வைக்க டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீதி கொஞ்சம் முந்திரி இதில் ஊற்றிடலாம். திருப்பியும் ஊற்றிட்டு நம்ம இருக்கிற நெய்யும் ஃபுல்லாக ஊற்றிடுவோம். கடைசியாக இதில் ஊற்றிடுங்க ஃபுல்லாக. கொஞ்சம் முந்திரி தான் எடுத்துருக்கேன் நான் சும்மா மேலே வைக்கிறதுக்கு. ஃபுல்லாக கலரி விடுங்க நல்லா அடியிலேருந்து. ஏன்னா அடியில் அப்படியே வரும், அரிசி மட்டும் இருக்கும், நெய்யெலாம் கலக்கணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும்ல, மேலாட்டு நெய் இருக்கும். நல்லா கலரி விடுங்க. அதுக்கு தான் பெரிய கரண்டியாக எடுத்துக்க சொல்லியிருக்கேன் நான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரிட்டு இருக்கிற நெய்யை நம்ம ஊற்றிடலாம் மேலே. ஊற்றிட்டு அதோடு சேர்த்து திரும்பி கலரி விடுங்க. ஈஸி தான், நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். புதுசாக செய்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால் குக்கர்னால் நீங்கள் 5 விசில் வச்சிங்களா, ஒன்றுக்கு அதை 5 தண்ணி வைக்கணும். 1 கிளாஸ் அரிசிக்குன்னா 5 கிளாஸ் 4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ வரங்க, நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சக்கரை பொங்கல். தைப்பொங்கல் அன்றைக்கி இதே மாதிரி பாத்திரத்தில் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு தான் நம்ம அடுப்பில் வைப்போம். நான் வீடியோக்காக ஃபஸ்ட்டு வைக்கல, இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி செய்யுங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாயாசம் வடைலாம் வீடியோ போடுவேன் பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.